ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஸ்டோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல ஒரு அன்பாக்சிங் அண்ட் பிளான்டிங் தான் பார்க்க போறோம். கூடவே இப்ப நம்ம மாடி தோட்டத்துல லோட்டஸ் லில்லி எல்லாமே எப்படி பூத்துட்டு இருக்குன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல மெயினா நம்ம கன்னியாகுமரியில இருந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒருத்தர் பிளான்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம்ல, நமக்கு நல்லா ஃபிளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே ஒரு 5 ஹார்டி லில்லி வெரைட்டிஸ் நாம வாங்கியிருந்தோம். அதை எப்படி நமக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு, எப்படி நம்ம பிளான் பண்ண போறோம், இப்ப நம்ம மாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்த அன்பாக்சிங் வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆயிருச்சு. அதனால நம்ம அன்பாக்சிங் டைம்ல எடுத்த போட்டோ கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுமே தனித்தனியா பேக் பண்ணி அதோட ஐடிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி அமைச்சிருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ஷேட்ல தான். ஒன்னே ஒன்று மட்டும் பியூர் ஒயிட் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட பியூர் ஒயிட் ஆடி வெரைட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் பியூர் ஒயிட். நல்லாவே பூக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நமக்கு அந்த சீசன் ப்ளூமிங் கிடையாது. இதில் எல்லாருக்குமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பிளான்ட்டோட க்ரோத்தை பொறுத்து தான் ப்ளூமிங் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா ஹார்டி வெரைட்டி பூனாலும் சரி, எந்த வெரைட்டி நீங்கள் வாங்கினாலும் சரி, நீங்கள் எப்போவுமே சாஃப்ல ஒரு 5 to 10 minutes லோட்டஸ் லில்லி எல்லாமே நீங்கள் போட்டு வச்சிடணும். ஏன்னா ஃபங்கிஸ் அதில் ஏதாவது ஃபங்கஸோ ஏதாவது வளர்ந்துருந்தா நம்ம பிளான்ட்டே மொத்தமாக போயிடும். அதனால தான் பாருங்கள், இதெல்லாமே ஹார்டி டியூபர்ஸ் தான். எப்படினாலுமே நமக்கு கொஞ்சம் சர்வே ஆகும். இருந்தாலும் நம்ம சாஃப்ல ஒரு 5 to 10 minutes நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நார்மல் வாட்டர்ல நீங்க நடவு செய்யக்குள்ள உங்களுக்கு growth நல்லா இருக்கும். இதுல ஃபிஷஸ்லாம் விடுறோமே ப்ரோ, இந்த சாஃப்னால ஃபிஷஸ் டேமேஜ் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு 5 to 10 grams ஒரு 1 or 2 liters மேக்ஸிமம் 5 liters தண்ணி வரைக்குமே நீங்க ஊத்திக்கலாம். அதனால எந்த பிரச்சனையுமே வராது. ஒன்ஸ் நீங்க ஊற போடக்குள்ள நீங்க ஃபுல்லா அழுத்தி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா செடி மேலாக்க வந்துட்டே இருக்கும். லீஃப் வரைக்குமே நீங்க ஃபுல்லா நினைச்சிட்டு நார்மல் வாட்டர்ல ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து நடக்குள்ள growth நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காலையில ரிசீவ் ஆயிருக்கு, நான் காலையிலேயே நடலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி நடக்கூடாது. உங்களுக்கு காலையில ரிசீவ் ஆயிருக்குன்னா நீங்க ஒரு 10 o'clock முன்னாடி நீங்க நடக்குள்ள ஓகே. பட் எனக்கு 12 கிட்ட தான் ரிசீவ் ஆயிருக்கு, நான் உடனே மதியம் மொட்டை வெயில நடுறேன்னா நடக்கூடாது. பிளான்ட்டோட growth ரொம்ப டல்லா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா 5 to 10 minutes சாஃப்ல போட்டுட்டு நார்மல் வாட்டர்ல செடி எடுத்து போட்டுருங்க ஃப்ரெண்ட். ஒரு ஈவினிங் ஒரு 4:30 to 5:30க்குள்ள நீங்க மறுபடியும் எடுத்து நீங்க பிளான் பண்ணக்குள்ள growth நல்லா இருக்கும் பிளான்ட்டோட growth. பிளான்ட் நம்ம நட்டதுக்கு அப்புறம் இதுக்கு எப்படி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா டிஏபி வந்துட்டு 15 days ஒன்ஸ் டிஏபி அண்ட் என்பிகே இது ரெண்டும் மாற்றி மாற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 5 to 10 grams அளவுக்கு ஒரு பேப்பர்ல மடிச்சு நீங்கள் அந்த பாட்டில் அப்படியே சொருகி விட்டுட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் பிளான்ட்டோட growthம் சரி ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். நம்ம நிறைய ஃப்ளார்ஸுமே பார்க்க முடியும். இங்க பாருங்க, இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க லில்லி எல்லாமே நாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பிளான்ட் பார்த்துட்டீங்கன்னா லில்லிக்கு வந்துட்டு நீங்க டிஏபி என்பிகே கொடுக்கக்குள்ள நல்ல growth இருக்கும். இது பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 days, அதாவது இப்போ வீடியோ அப்லோட் பண்றதுக்கு 30 days முன்னாடி எடுத்த ஷூட் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்துட்டீங்கன்னா எல்லா தொட்டியுமே நான் பாட்டா மாத்திட்டேன். 1 month ஆயிடுச்சு. இப்போ மாடி தோட்டத்தை நான் லாஸ்டா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன் லில்லி எல்லாமே நம்ம சின்ன சின்ன டப்ல வச்சிட்டோம்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டி, இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டிஸ் கிட்ட நம்ம கிட்டவே வந்துருச்சு. அவ்வளோ டப் நம்ம மாடியில செட் பண்ண முடியாதுங்கிறனால இதெல்லாம் ஒரு 9 inch பாட் தான். இந்த பாட்டில் நம்ம ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஆட்டு ஏரு, மாட்டு ஏரு, நம்ம கார்டன் சாயில், ரெட் சாயில் இது நாலுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு பாட்டிலையுமே ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி தண்ணியில் வச்சிருந்தது தான். இந்த மாதிரி நல்லா மண்ணை ரெடி பண்ணிக்கோங்க. கற்கள் இல்லை ஏதாவது இருந்தால் எடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சென்டராகவோ இல்லை கார்னராகவோ நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஹார்டி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் கார்னராக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் நீட்டமாக இருக்க டியூபர்ஸ், அதனால நம்ம கொஞ்சம் சென்டராக தான் வச்சாகணும், வேற வழி இல்லை. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ எப்படி வச்சாலும் சரி அந்த பாட் ஃபுல்லாக தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் செடியை வைங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் growth கொஞ்சம் நல்லா இருக்கும். செடி நம்ம தண்ணிக்குள்ளே எடுத்து வைக்கக்குள்ள பிடுங்கிக்கிட்டும் வராமல் இருக்கும். நீங்கள் வெறும் மண்ணில் வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஃபில் பண்ணினீங்கன்னா செடி கண்டிப்பாக மேலே எடுத்துக்கிட்டு வந்துடும். அப்போ நமக்கு அதோட growth நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா ரொம்ப லோவாயிடும். அந்த மாதிரி மட்டும் நீங்க பண்ணாதீங்க. இதுல பார்த்துட்டீங்கன்னா 5 வெரைட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருந்தது.
நிறைய டப் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டப்புக்கு 3 தொட்டி அளவுக்கு நம்ம வைக்க முடியும். அந்த மாதிரி இருக்குங்கிறனால தான் இந்த பாட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வளர்க்கக்குள்ள பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 to 9 மந்த்ஸ் வரைக்கும் இதுலயே நம்ம தாராளமாக வளர்க்கலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா பாட் சைஸை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்ப நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் இப்போ மாடியில இருந்த எல்லா லில்லி வெரைட்டிஸுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு முதல்ல வச்ச 3 ஆடி வெரைட்டியை தவிர இது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். அது என்னென்னு சொல்லிட்டு நான் அதாவது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீட்டெயில்டா சொல்றேன். இந்த வீடியோ ஹிண்ட்லயுமே நான் காட்டியிருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க பிளான்ட் வச்சதுமே ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கொடுக்க கூடாது. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா பிளான்ட்டோட growth வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப லோ ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் ரூட் எதுவுமே வர ஆரம்பிக்கல, எல்லாம் ஆடி கிழங்கு தான். கிழங்கு நம்ம நட்டதுமே கொஞ்சம் டல் ஆயிடும், அப்புறம் சூடடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க செடிகள் வச்சு அதாவது ஒரு 10 டேஸ் ஆகட்டும். அதுல இருந்து 15 டேஸ் ஒன்ஸ் டிஏபி ஆர் என்பிகே மாத்தி மாத்தி நீங்க கொடுத்துட்டு வரக்குள்ள பிளான்ஸோட growth ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் ஆர்கானிக்கா போறேன் அப்படின்னா நீங்க மாட்டு எருவை ஒரு 5 நிமிஷம் போல தண்ணியில ஊற போட்டுட்டு அதை ஒரு பேப்பர்ல நீங்க மடிச்சு நீங்க இதுக்குள்ள வைக்கக்குள்ள உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இல்லைன்னா மாட்டிடும் அந்த பேப்பர்ல இருந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா தொட்டி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷம் தண்ணியில ஊற போட்டுட்டு நீங்க எடுத்து அப்படி நடக்குள்ள பிளான்ஸோட growth நல்லா இருக்கும். இதை மட்டும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க மாடி தோட்டத்திலையுமே நல்ல growth நம்ம லில்லி வெரைட்டிஸ்ல பார்க்க முடியும். இவங்க பார்த்துட்டீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்தா சேல் பண்றாங்க. இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா மோஸ்டா நாளைக்கே அவங்க டிஸ்பேச் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மோஸ்டா ரிசீவ் ஆயிடும். அப்படி இருந்தாலுமே நான் சாப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வைக்கிறேன். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தான். பாருங்க இந்த மாதிரி இப்போ ஒரு தொட்டியில பார்த்துட்டீங்கன்னா 3 டப்பு இருக்கு. அதனால பார்த்துட்டீங்கன்னா ஒரே தொட்டியில நம்ம 3 கலர்ஸ் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த லில்லி பிளான்ட் பண்ண அன்னைக்கு எடுத்த ஷூட்ஸ். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் எங்க இருந்து மோஸ்டா லில்லி வெரைட்டிஸ் வாங்குறேன்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்ம கன்னியாகுமரியில இருந்து வாங்கின பிளான்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வேணுங்கிறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸ் லில்லி எல்லாமே லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்னே நம்ம சொல்லலாம். ஒன்ஸ் நீங்க வச்சிட்டீங்கன்னா தண்ணி மட்டும் தொட்டியில இருந்துட்டே இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். அதே சமயம் 15 டேஸ் ஆர் 30 டேஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் நீங்க கொடுத்துட்டு வரக்குள்ள பிளான்ஸோட growth ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரனால தான் இந்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஃபிளார்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.